Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 and 2. உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. ஏன் இந்த லைக் கொடுக்க சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவருக்கு தெரியும். நியூவாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இதை செய்ய சொல்கிறேன். சரியா? ஸோ உங்களோட ஆரா கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக பதிவிடும்போது உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் நீங்கள் எடுக்க முடியும். டாரோட்டுங்கிறது எனர்ஜி ப்ரிடிக்ஷன், அது உங்களுக்கு தெரியும். உங்களோட எனர்ஜி இங்கே வந்து சேனல்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்க. ஸோ உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் கண்டிப்பாக இதில் இருக்கும். ஓகே, சரி. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறார், கரண்ட் சுச்சுவேஷன் என்ன போயிட்டுருக்கு உங்களுக்கு. மேக் த எஃபர்ட். Great love is worth taking the step you are guided to take. ஸோ நீங்கள் வந்து எஃபெக்ட் போடாமல் இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் இப்போ வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நீங்கள் இருக்கீங்களா? கண்டிப்பாக இல்லை. அன்புன்னா என்னன்னா, ஒருத்தருக்காக நம்ம வந்து இறங்கி வந்து செய்யணும். அவங்களுக்காக வந்து எந்த லெவலுக்கு, அதாவது இதில் ஈகோ பார்க்கக்கூடாது. அதுக்காக ஒரு ஆக்ஷனில் இப்போ உங்களோட பர்சன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா உடனே ஓடி போய் உதவி செய்கிறாங்க. அதுதான் அந்த ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க பிரேக்கில் இருக்க மாதிரி தெரியுது கைஸ். நீங்கள் வந்து ட்ரை பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய ஃபெயிலியர் பார்த்துறீங்க ஆல்ரெடி. ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து அதாவது பெரிய இழப்பு சந்திச்சிருக்கீங்க. நீங்கள் ப்ரீவியஸாக கூட உங்களோட லைஃப்பில் 1 or 2 ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஆமாவா இல்லையா? நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. இப்போ கரண்டில் நீங்கள் வந்து ஒரு பிரேக்கில் தான் இருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் ரொம்ப தைரியசாலி, ரொம்ப தன்னம்பிக்கையான பர்சன். உங்களோட ஒரிஜினாலிட்டி அதுதான். எப்படின்னா நீங்கள் ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சன் மாதிரி. நீங்கள் இந்த ராசியில் இருந்தால் கூட உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ரொம்ப வந்து ஆக்டிவாக வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க அலைன் பண்ணி. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. உங்களோட சுச்சுவேஷன் கரண்ட்டில் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாமல் இருக்கீங்க. சில பேர்னால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் அதிகமாக பார்க்குறீங்க. ஏன் காரணம்னா, ஆல்ரெடி உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு, மனப்பதிவுகள் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அந்த ஃபெயிலியர் உங்களையும் வந்து இது பண்ணுது, உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுது, உங்கள் லைஃப் பார்ட்னரையும் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ உங்களோட இந்த லவ் லைஃப் வந்து சக்ஸஸ் ஆகுமா, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க. இது வந்து கலெக்டிவ் ரீடிங். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அது மாதிரி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் வந்துடுங்க. ஓகே, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இது ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்திங், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த பர்சன் ஆப்போசிட், இப்போ உங்களோட லவ்வராக இருக்கலாம், இல்லைனா கணவனோ மனைவியாக. நீங்கள் பார்க்குறவங்க மெயில்னா ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மெயில், அப்படி எடுத்துக்கோங்க. உங்களோட ஆப்போசிட் பர்சனோட இதில் வந்து ஒரு மதர் கேரக்டரில் இருக்கிறவங்களால இந்த ஹார்ட் பிரேக் நடந்திருக்கு. ஆமாவா இல்லையா? அவங்க நல்லா கொஞ்சம் ரொம்ப கைண்டான பர்சன், ரொம்ப அன்பாக பேசியே அவங்கள வந்து இது பண்ணியிருப்பாங்க, லாக் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஃபேமிலியிலேருந்தே அந்த மாதிரி ஒரு கைண்டான அன்பான பர்சன், அவங்க பேச்சை மீறி உங்களால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் அவங்க கொடுக்குற லாக்கில் வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறீங்க. பின்னாடி நிறைய ஃபெயிலியரும் அவங்க கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு தெரியல. இவங்க தான் நமக்கு இந்த ஃபெயிலியருக்கு காரணம் அப்படிங்கிறதும் தெரியாமல் ஒரு சிலர் வந்து அவங்க நீங்கள் பாட்டுக்கு முயற்சி பண்ணுறீங்க, ஃபெயிலியர் பார்க்குறீங்க, வருத்தப்படுறீங்க, சோகப்படுறீங்க, எல்லாத்தையும் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. இது ஒரு சிலருக்கு. ஆனால் அவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தான் ஸ்ட்ராங்காக. மோஸ்ட் ஆஃப் என்ன மோட்டிவேஷன் இருக்குன்னா, மணி ரிலேட்டடான மோட்டிவேஷன் கூட தெரியுது. ஓகேவா? இன்னும் ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் தான் வரணும். ஓகே, கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு சிலர் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இதை ரீயூனியன்
அந்த மாதிரி நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ, இப்போ நான் சொல்லிட்டேங்கிறதுனால நீங்கள் இதை தான் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு தெரியும் இந்த பர்சன் கூட உங்களுக்கு எப்படி ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி ஃபெயிலியரில் தான் இருக்கீங்க. ஓகேவா? இது கார்மிக்காக தெரில, நீங்கள் பண்ண மிஸ்டேக்னால வந்த எதிர் விளைவு தான் இது. ஓகே, ஒரு ஆக்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு அதுக்கான ரியாக்ஷன் வரும்ல, அதுதான் அது நடந்துகிட்ருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் எதுவும் நீங்கள் வந்து உங்களை சரி பண்ணிக்கிட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த லைஃப்பை நல்ல விதமாக இப்போ கரண்ட்டில் இருந்த அந்த பிரேக்கில் இருக்கிறவங்களையும் உங்களால் ரீயூனியன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நடக்கும். இல்லைனா நியூ லைஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நடக்கும். ஆனால் முடிவு உங்கள் கையில் தான். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற பர்சன் தான். பட் உங்களோட ஸ்ட்ரக் என்னங்கிறது தெரியலல்ல, அதனால தான் அங்கே நிற்கிறீங்க. ஓகே, சரி. இப்போ முடிவெடுக்கிற இதில் இல்லை நீங்கள். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் எமோஷ்னல் லாக் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது உங்கள் லவ்வரையோ இல்லைனா உங்களோட மனைவியோ இல்லை கணவனையோ, அந்த மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு கூட ஒரு நல்ல வெல் செட்டில்டான ஒரு கசின் மாதிரி தெரிகிறாங்க. ஆஸ் அ லேடி அவங்க ரொம்ப வெல் செட்டில்ட் பர்சன். அவங்களாம் வந்து அபவ் 40-35 அந்த மாதிரி கொஞ்சம் மதர் கேரக்டரில் இருப்பாங்க. கொஞ்சம் ஹை இதாக தான் இருக்காங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், சரியா? ஸோ நீங்கள் நீங்கள் இது வந்து கலெக்டிவ் ரீடிங். நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரிட்டி கிடைக்கும். ஓகே, சரி. இதிலேருந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும்னு நினச்சா லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது, அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களோட பழைய ஃபெயிலியர், அந்த ஆழ்மன பதிவுகள்லாம் எப்படி கிளியர் பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய சொல்லியிருப்பேன். இந்த வீடியோட எண்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. கிளாஸஸ் பற்றியும் டிவைன் கிளாஸஸ் பற்றியும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் ஆரா பற்றின விஷயங்களும், உங்களோட ஆரா, உங்கள் பர்சனோட ஆரா என்ன இதில் இருக்குது, இது கார்மிக்காக, இந்த சோல் எந்த பர்பஸ்க்காக வந்திருக்கு, இந்த சோல் பர்பஸ் இது கார்மிக் பண்ணுறதுக்காக வந்துச்சா, இல்லைனா இது உங்களுக்கு வந்து லைஃப் கொடுக்கறதுக்காக வந்துச்சா, செக் பண்ணிக்கலாம். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். வாங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? கவலைப்படாதீங்க. ஸோ இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள், எஃபெக்ட் போடுங்க. உங்களோட இந்த தொடர் ஃபெயிலியருக்கான ஸ்ட்ரக்லேருந்து வெளியே வந்துட்டு பண்ணுங்கள், அப்போ சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? அவரோட நம்பர்லாம் வந்து 444-555 அவரோட நம்பர். இந்த நம்பர்லாம் அடிக்கடி பார்ப்பீங்க நீங்கள். அப்படி பார்க்குறீங்கன்னா அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ பைல் 2க்கு என்ன சொல்வார் பார்க்கலாம். இட் இஸ் சேஃப் ஃபார் லவ் டு யூ டு லவ். இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். ஓப்பன் யுவர் ஹார்ட் டு கிவ் அண்ட் ரிசீவ் த ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆல். இந்த கார்டு வழியாக என்ன சொல்ல தெரியுதா? உங்களுக்கு எது வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பு, உங்களோட பாதுகாப்பு என்னென்னா, நீங்கள் வந்து அன்பை வெளிப்படுத்துங்க, உண்மையான அன்பை வெளிப்படுத்துங்க, ட்ரூ லவ்வாக இருங்க. ஓகேவா? வெளிப்படையாக இருக்க சொல்கிறாங்க. உங்களோட இதயத்தில் வந்து எந்த ஒரு நெருடலோ இல்லைன்னா கசப்பான விஷயங்களோ ஆழ்மன பதிவுகளோ வச்சுக்காதீங்க. இப்போது இந்த ரீடிங் எடுத்தவங்க எப்படின்னா, இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு லேகில் இருக்கீங்க. உங்களுக்கு இன்னொரு லைஃப் பார்ட்னர், இன்னொருத்தர் உங்கள் லைஃப்பில் வந்தாலும் அவரையும் அதே கண்ணோட்டத்தில் பார்க்குறது. உங்கள்கிட்ட அந்த என்னென்னா, நீங்கள் யோசிக்கிற விதமே வந்து ராங்காக இருக்குது. அதனால தான் அந்த உண்மைத்தன்மை இல்லை. உங்களோட லவ்வில் வந்து அதில் நிறைய டவுட்ஸ் வச்சுருக்கீங்க, சந்தேகம். இவங்களும் இப்படி பண்ணிவிடுவாங்களோ, இவங்க இப்படி இருப்பாங்களோ, இந்த பர்சன் இப்படி தான் இருந்தாங்க, இந்த பர்சன் இப்படி தான் இருப்பாங்களோ, அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து லேக் பண்ணுது. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போ வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறீங்களோ அப்போது வந்து யூ வில் ரிசீவ். எவ்வளோ அழகாக அந்த வார்த்தை, சான்ஸே இல்லை. ஓப்பன் யுவர் ஹார்ட் டு கிவ் அண்ட் ரிசீவ் த ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆல். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நெருடல் இல்லாமல், இந்த அந்த ஆழ்மனப்பதிவு இந்த இதெல்லாம் வந்து உங்களை வந்து யோசிக்க வைக்குது. அந்த மாதிரி நீங்கள் பட்ட வலி வேதனையெல்லாம் உங்களை வந்து உங்கள் மனசை வந்து ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க யாராவது. ஸோ வர நியூ பர்சன்கிட்டையும் கோபதாபமாக பேசுகிறது, அவங்கள எடுத்தெறிஞ்சு பேசுகிறது,
உங்களுக்கு யாராவது நல்ல விஷயங்களை சொல்லும்போது அவங்க மேலே கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது. மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் எடுத்தவங்க மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிவிட்டு வரவங்களை நீங்கள் வந்து உண்மையாக நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த உண்மைத்தன்மை இருந்ததுன்னா, அது நீங்கள் வந்து ஒரு எல்லா லெவல்லையும் ஒரு ஹையஸ்ட் எனர்ஜி நீங்கள் வந்து ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் ஃபெயிலியர் வரும். நீங்கள் போய் ஒரு படிக்கணும்னு நினச்சி எதாவது ட்ரை பண்ணிங்க, அங்கே ஃபெயிலியர் கிடைக்கும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, அங்கே ஒரு ஃபெயிலியர். ஃபேமிலிக்குள்ளே யார்கிட்டையாவது போய்ட்டு ஏதாவது உதவி கேட்கலாம், இல்லை யாருக்காவது நீங்கள் போய் உதவி செய்யலான்னு போனீங்கன்னா அங்கேயும் உங்களை பற்றி புரிஞ்சுக்க மாட்டாங்க. அங்கே எதை தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகுதுப்பா. அந்த மாதிரி குறை ரொம்ப அதிகமாக இந்த கார்ட் பார்க்குறவங்க இருக்குது. ஆமாவா இல்லையா? கமெண்டில் பார்த்து விடுங்க. ஸோ உங்களை வந்து பியூராக லவ் பண்ணுங்கள், உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள், பழைய ரெக்கார்டை மாற்றுங்க. உங்களோட இன்ட்யூஷன் பவர் ரொம்ப வீக்காக இருக்குது, உங்களோட இன்ட்யூஷனை வந்து அதிகப்படுத்துங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து பிரேக்கில் இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உங்களுக்கு நல்லது செய்ய வரவங்களையும் வந்து ஹர்ட் பண்ணிடுற மாதிரி தெரியுது. அப்புறம் ஒரு சிலர் வந்து டக்கு டக்குன்னு வார்த்தையை விடுவீங்க கோபத்தில். ஒரு சிலர் கோபத்தில் கூட வார்த்தையை வந்து இது பண்ணுவீங்க. ஒரு சிலர் வந்து மைண்டில் இருக்கிறத வந்து வார்த்தையை கொடுப்பீங்க. என்னடா இது, இந்த சுச்சுவேஷனில் இதை பேசணும், இதை பேசக்கூடாது. சில பேர் உங்களுக்கு அறியாமல் பண்ணுறீங்க கைஸ். ஒரு சிலர் வந்து மெச்சூரிட்டி இருக்குது உங்களுக்கு, ஆனால் மெச்சூரிட்டியான தன்மையில் இருக்க மாட்டீங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட அந்த பாஸ்ட் ரெக்கார்ட், அதாவது உங்களுக்கு வந்து பழைய அந்த விஷயங்கள்லாம் கிளியர் ஆகிட்டு ஒரு நியூ பிகினிங்ஸ் கூட வரா மாதிரி இருக்குது. ஒரு நியூ பர்சன் உங்களை ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. நீங்களும் அவங்களுக்காக ரொம்ப வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. அவங்கள வந்து எப்போ நமக்கு வந்து நியூ பார்ட்னர் வருவாங்க அவங்ககிட்டருந்து எதிர்பார்க்குறீங்க. ஒரு சிலருக்கு அவங்க யாருன்னு கூட தெரியும். அந்த பர்சன் யார், எப்போ வந்து பேசுவாங்க என்னங்கிறத வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் உங்களால். அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட்டு அவங்க வந்து நல்ல விதமாக தான் உங்ககிட்ட அப்ரோச் பண்ண வராங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் வார்த்தையில், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையில் கவனம் வைக்கணும். துருன்னு வார்த்தையை விடுவீங்க. ஒரு சிலர் வந்து மெச்சூரிட்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 25 இருக்கும். ஒரு சிலர் அபவ் 45க்கு மேலே இருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். நீங்கள் ஏஜ் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஏஜ், அந்த மெச்சூரிட்டி. பட் 35, 40லாம் இருக்குதுனாலும் நீங்கள் சின்ன 15, 16 வயசு பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, டீனேஜ், அவங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி தான் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு நீங்கள்லாம் வந்து லைஃப் கோச்சிங் தான் கற்றுக்கணும். உங்களை மாற்றம் ஒன்றே மாறாதது கைஸ். உங்கள் மனசு நீங்கள் எப்படி யோசிக்கணுங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியல. வளர்ந்த விதம் இன்றைக்கி வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து உங்களை வந்து ஒரு குட் பர்சனாக எப்படி நீங்கள் உங்கள் சொசைட்டியில் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் சொசைட்டிக்கும் உங்களை கொடுக்கல அவங்க. அண்டர்லைன் இது எந்த ஸ்கூலில் எங்கே வேணாலும் இந்தியன் இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் வந்து சரி கிடையாது. உங்களை படிப்புக்காக எடுத்துகிட்டு போய் விட்டால் நீங்கள் ஒரு ரோபோவாக தான் மாற்றி உங்களை கொடுக்குறாங்களே தவிர உங்களுக்கு வந்து ஒரு அன்பான பர்சனாக உங்கள் இந்த சொசைட்டிக்கும் சரி இந்த குடும்பத்துக்கும் உங்களை வளர்க்குறாங்கல்ல, அந்த பெற்று வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் உங்களால் வந்து ஒரு நல்ல பேர் இது கிடையாது, இந்த சொசைட்டிக்கும் கிடையாது. நீங்கள் செல்ஃபிஷாக தான் வாழ்ந்து செல்ஃபிஷாக ஒரு ரோபோ மாதிரி ஒரு வேலைக்காக அவன் சொல்கிற அந்த சம்பளத்துக்குள்ள நீங்கள் போயிட்டு வேலை பார்த்துட்டு ஒரு ரோபோட்டிக் வாழ்க்கை தான் வாழணும். உங்களை நம்பி வர பர்சன்கிட்டையும் சரி, உங்களை நம்பி இருக்கிற உறவுகள்கிட்டையும் சரி, நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எதையுமே இந்த எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்கல. சரி, அதெல்லாம் போகட்டும். நான் இப்போ எவ்வளோ நாளாக சொல்லிகிட்ருக்கேன்ல லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி. போனதெல்லாம் போச்சு. அட்லீஸ்ட் இப்போவாச்சும் உங்களுக்கு இந்த ஞான உதயம் வருதில்ல, கற்றுக்கோங்க, உங்களை மாற்றுங்க. உங்களை முதல்ல வந்து ட்ரூவாக லவ் பண்ணுங்கள். உங்கள் லவ்வில் வந்து உண்மைத்தன்மை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது பல மடங்காக உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு கார்டு மூலமாக உங்களோட கேரக்டர் என்ன, நீங்கள் ஏன் இந்த லேகிங்கில் இருக்கீங்க கிளியராக சொல்லிட்டாங்க. உனக்கு எது பாதுகாப்பானது தெரியுமா, நீ ஒன்றே வந்து பியூராக லவ் பண்ணு, மற்றவங்களையும் மற்றவங்ககிட்ட அந்த பியூர் லவ்வை கொடு. உனக்கு எல்லா இடத்துலையும் அந்த எனர்ஜி வந்து பல விதத்துலேயும் உனக்கு சப்போர்ட் பண்ணும்.
அதுதான் அவங்க வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த ஹையர் செல்ஃப், அந்த ஹையஸ்ட் எனர்ஜி வந்து உனக்கு வந்து நீ ரிசீவ் பண்ண முடியும். நீ என்ன கொடுக்குறியோ அதை தான் திருப்பி ரிட்டன் எடுப்பேன். எவ்வளோ அழகாக கிளியர் பண்ணிட்டாங்க பாருங்கள். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்குறீங்களா? டிவைன் கிளாஸ் அது. டிவைன் எனர்ஜியை உங்களுக்கு உங்கள் கர்மாவையும் உங்களோட அந்த பேட்டர்ன், மைண்ட் பேட்டர்ன் இப்படி தான் வாழ்ந்துருச்சு இந்த கொஞ்சம் காலமாகவே. உங்களுக்கு எப்போ உங்கள் மனம் பேச ஆரம்பிச்சதோ, உங்கள் மனசு எப்போ பேச ஆரம்பிச்சதோ, அண்டர்லைன் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் டில் நவ் நீங்கள் வந்து ஒரு 25 இருக்கலாம். ஒரு சிலர் அபோவ் 50, அபோவ் 35 மேலே இருக்கீங்க. இது வரைக்கும் உங்கள் மைண்ட் பேட்டர்ன் இப்படி தான் வாழ்ந்துருச்சு. இப்போ நியூவாக வராரு ஒரு பர்சன், நியூவாக வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, முயற்சி பண்ணியிருக்கீங்க. அந்த பர்சன்கிட்டையும் அந்த ரியாக்ஷன் ஃப்யூச்சரில் நடக்கும். இப்போவே சில பேர் அதில் கூட ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். ஆமாவா இல்லையா கமெண்டில் பதிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இது ஒரு சிலருக்கு சொல்லிட்டேன். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சன் கூட இப்போது கிளாஷில் இருக்கீங்க, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை அனுபவிச்சுட்ருக்கீங்க. இதுக்கு காரணம் வந்து உங்களோட கார்மிக் ஆர் பிளாக் மேஜிக். ரெண்டாவது உங்ககிட்டேயும் சில சொன்னனே, லெட் கோ பண்ணுறது கிடையாது, விட்டு கொடுக்கறது கிடையாது, கோபம், அதிகமான கோபம், சட்டுன்னு கோபம் வரும். அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க. சடனாக ஒரு கோபம் வந்துச்சுன்னா பட்டுன்னு எல்லாத்தையும் ஃப்ளாட் எல்லாம் மூச்சு. அப்படி என்ன கோபம்? அந்த கோபம் வந்து என்ன செய்யுங்கிறது தெரியும்ல உங்களுக்கு. கோபப்படுபவன் பெரிய முட்டாள். ஓகேவா? கோபம் வரலாம், ஆனால் நியாயமான விஷயத்துக்கு ஒரு பேசும்போது அந்த ஆவேசம், அந்த இது வரலாம். பட் வந்து அடுத்தவங்க எல்லாத்தையும் வந்து போட்டு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி வரக்கூடாது கோபம். அது நல்லதல்ல. ஏன்னா இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு கார்மிக்கும் போயிட்டுருக்கு, பிளாக் மேஜிக்கும் இருக்குது. உங்ககிட்ட இருக்க சில குறைபாடுகளும் அதையும் நீங்கள் கிளியர் பண்ணணும். லெட் கோ பண்ணுறதில்ல. உங்கள் பர்சன் வந்து உங்களை, ஒரு சிலர் வந்து உங்கள் பர்சன் உங்களை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுவார். நீங்கள் அடங்கி போனாலும் அந்த பர்சன் வந்து ரொம்ப முரட்டுத்தனம், பிடிவாதம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அன்பு பாசமே இல்லை, ஒரு ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் நான் கிளியராக சொல்ல முடியும். பார்த்துட்டு அதே நேரத்தில் உங்களுக்கு கிளாஸஸ் ஏதாவது நீங்கள் இது பர்மனன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு வந்து இப்போது ஒரு பரிகாரங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பரிகாரம் வந்து எங்கே தெரியுமா இருக்குது? உங்களோட உடல், மனம், ஆன்மா. இதுதான் பரிகார ஸ்தலம். நீங்கள் இந்த கோயிலில் போய் 18 நாள் சுற்றி வாங்க, 9 வாரம் போய் சுற்றி வாங்க. அந்த ஊரில் இருக்க கோவிலில் போய் அத்தனை நாள் போயிட்டு அவருக்கு போய் அந்த அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுங்க, சரியாக போய்டும்னா. நீ மனசை ஃபுல்லாக கார்பேஜ் குப்பையை வச்சுக்கிட்டு அங்கே போய் நான் மெடிடேஷன் பண்ணுறேன், அங்கே போய் நான் வந்து விநாயகருக்கு வந்து 108 தேங்காய் உடைக்கிறேன், அபிஷேகம் பண்ணுறேன், பால் அபிஷேகம் பண்ணுறேன், தேன் அபிஷேகம் பண்ணுறேன், நத்திங் வில் ஹேப்பன். அவர் பிளெஸ்ஸிங்லாம் கொடுப்பாரு. ஆனால் அந்த பிளெஸ்ஸிங் ஏற்றுக்கிற அளவுக்கு மனம், இந்த இடத்துல மனம் பிளாக் ஆகிருக்கு. எங்கே சரி பண்ணணும்? இங்கே சரி பண்ணணும். எனியோ, ஸோ இந்த ரீடிங் பார்த்தவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேகில் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. உங்களோட ஏஜ் குரூப்லாம் சொன்னேன். ஒரு சிலருக்கு இது வந்து பிளாக் மேஜிக் கூட போயின்னு இருக்கு. அதனால தான் அந்த உறவு வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. ஸோ இதிலேருந்து ஒரு வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா எப்படி அதுலேருந்து வெளியே வரணும் எல்லாமே உங்களுக்கு கைடன்ஸ் இருக்குது. டிவைன் பாத்தில் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது, கவலைப்படாதீங்க. ஓகேவா? சரி, பைல்ட்டு சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட்டுச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். அவரோட நம்பர் 44455 நம்பர். அதை அடிக்கடி பார்ப்பீங்க. அவர் சரியான அழகாக கைடன்ஸ் கொடுத்துட்டாரு. எவ்வளோ ஒரு குழந்தைக்கு சொல்கிற, ஒரு எல்கேஜி குழந்தைக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் ஃபார் சேஃப் யூ டு லவ். இதுதான் உனக்கு பாதுகாப்பானது. நீ எப்போ உண்மைத்தன்மையோடு லவ் பண்ண ஆரம்பிக்கிறியோ அது உனக்கு திரும்ப பல மடங்காக கிடைக்கும். ஓப்பன் யுவர் ஹார்ட் டு கிவ் அண்ட் ரிசீவ் த ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆல். எல்லா இடத்துலேருந்தும் நீ அதை ரிசீவ் பண்ணுவ. எல்லா இடத்துலேருந்தும் உனக்கு அந்த, நீ எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும், நீ படிப்புக்காக போனாலும் சரி, பிஸ்னஸ்க்காக போனாலும், ரிலேஷன்ஷிப்காக நீ எந்த விஷயம் தொட்டாலும் உனக்கு சக்ஸஸ் ஆகும். இறைவன் கொடுக்க சொல்கிறது இதுதான், உங்களோட அந்த பியூர் ஹார்ட்.
ஓகே, உண்மையான அன்பு, உண்மைத்தன்மையை எதிர்பார்க்குறாரு. ரெடியா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. நீ அதை ரிசீவ் பண்ணிக்க, நீ ரெடியாயிரு. ஓகே, உன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சில பேருக்கு வந்து கார்மிக் போயிட்டுருக்கு, சில பேருக்கு பிளாக் மேஜிக் போயிட்டுருக்கு, சில பேருக்கு ஹஸ்பண்ட் சரியில்லை, சில பேருக்கு ஒய்ஃப் சரியில்லை, சில பேருக்கு வந்து இந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்கள், இந்த டாக்ஸிக், இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் நடந்ததுனால நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக மாறிட்டுருக்கீங்க. உங்களை மாற்ற சொல்கிறார். இவ்வளோ அழகாக தெளிவாக என்னமா கைடன்ஸ் வருது பாருங்கள். ஓகேவா? சரி, உங்களுக்கு நம்ம இன்னும் இந்த ஆழ்மன பதிவுகள், ஆராய்ச்சக்கரா பற்றி எல்லாம் இன்னும் டீப்பாக பழைய பதிவுகளில் பேசியிருப்பேன். அது வேணாலும் லிங்க்கில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. கிளாஸஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றியும் மாஸ்டர் கிளாஸ், சில பேருக்கு வந்து மாஸ்டர் ஆகணும், மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆரா கிளாஸ் இருக்குது. அது ஒரு பெரிய மாஸ்டர் கிளாஸ். அதில் நிறைய சப்ஜெக்ட் உள்ளே இருக்குது. அதோட டீட்டெயில் கூட நான் இந்த வீடியோட எண்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. மற்ற மாஸ்டர் கிளாஸ் பற்றின டீட்டெயிலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரியா? பர்சனல் ரீடிங் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்கும், இந்த ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருப்பேன். ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த நம்பருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. அடிக்கடி ஃபோன் எல்லாம் பண்ணிங்கன்னா நான் ஃபோன் எடுக்க முடியாது, அப்புறம் வருத்தப்படாதீங்க ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிவிட்டு. ஓகேவா? வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் பண்ணுவேன். அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர் என்னவோ அதை சொல்லுவேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குறிச்சர்லாம்.